ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம ரியோ ஃபேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி கிட்ஸ் யூஸ் பண்ணுற ஹேர் பேண்ட் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த மாதிரி ஹேர் பேண்ட் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி என் பொண்ணோட தலைக்கு மாட்டுறது ஒன்று பழசாகி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டேமேஜ் ஆகி இருந்துச்சு. இது ரெண்டு துணியும் வந்து என் பொண்ணுக்கு நான் ஒரு ஃப்ராக் தைக்கிறேன். அதுக்குள்ள போக மிச்சம் உள்ள துணி இருக்குது. இதை வச்சு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி அந்த ஹேர் பேண்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பாருங்க. இந்த மாதிரி நம்மளோட ஸ்லைடுக்கு தகுந்த மாதிரி லென்த்தில் அந்த துணி, இந்த உள் துணி, இது வந்து உள்ளே போட்டிருந்த துணி, இந்த துணி வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து அந்த நெட்டுக்குள்ள துணி, இது நம்மளோட அளவு தான். அந்த பூவோட டிசைன் எவ்வளோ வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த துணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்த வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் மிஷினில். இதை வந்து இந்த மாதிரி மிஷினில் வந்து நான் தச்சுக்கிட்டேன். இதை வச்சு அளவு பார்த்துக்கிறேன். கரெக்டான அளவுக்கு மட்டும் நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. மிச்ச பீஸை எடுத்து வச்சிருங்க. இப்போ இந்த துணியை வந்து எடுத்துக்கிட்டோம். இது வந்து இந்த சைஸ் வந்து 9 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த லென்த் வந்து 5 இன்ச் எடுத்திருக்கேன். நான் வந்து பூ கொஞ்சம் சின்னதாகவே தான் வைக்க போகிறேன், அதனால தான் இந்த சைஸ் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு பூ வந்து பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அளவில் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முன்னாடி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணி நீங்கள் கையை வச்சு இப்படி நல்லா தேய்ச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி இது மேலே தூக்கி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஈவனாக ஃபோல்ட் பண்ணாமல் இந்த கீழே உள்ள துணி மேலே இந்த இது படுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி பிடிச்சி ஒரு ஊசியில் நூல் கோர்த்து இதை வந்து நீங்கள் தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அந்த துணியில் வந்து டோரி மேக் பண்ணியிருந்தேன். அந்த டோரியிலேருந்து ஒரு சின்ன பீஸ் ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் சுற்றி ஃபோல்ட் பண்ணி அதையும் நம்ம வந்து ஊசியால் தைச்சிக்குவோம். இந்த மாதிரி அடுத்து ஒரு ஸ்கொயராக ஒரு பீஸ் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி சமோசா மாதிரி மடிச்சுட்டு இங்கேருந்து இது நான் பண்ணணும்னு நினைக்கல. சரி, இதையும் இந்த மாதிரி ஒரு டிசைனாக அதில் வச்சோன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிறதுக்காக இப்போ தான் எனக்கு தோணுச்சு. அதான் நான் பண்ணுறேன். நான் இது மட்டும் ஓகே, இதை மட்டும் மேலே வச்சு ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதோட இந்த மாதிரி வச்சு கீழே வச்சு நம்ம தச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சு ஊசியில் வந்து தச்சுக்க போகிறோம். இப்போ அதை தச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டோம். இதை தான் வந்து இந்த கிளிப்பில் மேலே இந்த சைடு வைக்க போகிறோம். அதுக்காக இப்போ அடுத்து நம்ம இந்த டோரி பண்ணியிருந்தோம் இல்லையா, இதை வந்து இந்த ஸ்லைடில் இந்த மாதிரி உள்ளே விட்டுக்க போகிறோம். வச்சுட்டு இழுத்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக உள்ளே தள்ளிட்டு பேலன்ஸில் உள்ள துணியை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்தையும் நம்ம ஊசி வச்சு தைச்சுக்குவோம். இல்லைன்னா கம் போட்டு கூட ஒட்டலாம். ஆனால் கம் போட்டு ஒட்டினா கலண்டுருமோன்னு நான் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இதில் உள்ள சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி மேலே வச்சு இதையும் இதோட சேர்த்து தைச்சிக்க போகிறோம். நம்ம தைச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஸ்டோன்ஸ் ஏதாவது ஒட்டுறதுனாலும் நம்ம ஒட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக கிராண்ட் லுக்கில் இருக்கும். இந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த ஃப்ளாரில் வேறு ஏதாவது டிசைன்ஸ் அந்த மாதிரி தோணுச்சுனாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பேண்ட் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், நானும் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன். வேறு ஐடியாஸ் உங்களுக்கு இருந்தாலும் அதை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.